கோயிலில் கொடுக்கக்கூடிய புளியோதரையும் ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கோயில் புளியோதரை மாதிரியே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரை பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, பிளாக் பெப்பர், கடுகு, ஜீரகம், எள்ளு, வெந்தயம், கருவேப்பிலை, காஷ்மீர் ரெட் சில்லி, ஸோ இது எல்லாத்தையும் கருகி விடாமல் வறுத்துட்டு ஆறுனதும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பொடி அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு வானலில் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஸோ ஃப்ரை ஆனதும் புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாய் தூள், வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் புளியோதரை பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா புளி கரைசல் ரெடி. ஸோ ஒரு பேனில் ஆயில், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஸோ சாதத்தில் புளி கரைசல், புளியோதரை பொடி, வேர்க்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் கோயில் புளியோதரை ரெடி. இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.